இப்போ நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு ஆந்திரா டிஷ். இது பேர் வந்து குணுக்கு. நான் மாவு அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பாசிப்பருப்பு 1 டம்ளரும், துவரம்பருப்பு 1/2 டம்ளரும், நிறைய கருவேப்பிலை, வரமிளகா, இவ்வளோ தான் இது. இதை வந்து என்ன பண்ணணும், முதவே வந்து ஊற வச்சிடணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் ஊற வச்சுட்டு, அதுலேயும் மிளகாயும் போட்டு ஊற வச்சுட்டு கொரன்னு அரைச்சிடணும். கொரன்னு அரைச்சிட்டு அதில் வந்து வரமிளகாயும் போட்டு அரைச்சிடணும். நிறைய கருவேப்பிலை, பெருங்காயம் நிறையா போடணும். பெருங்காயம் நிறையா போட்டு எல்லாமே கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன்னு. இதுதான் இதோடைய இது. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம இப்போ வந்து ஆயில் ஊற்றி நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது பண்ணணும். இது பேர் வந்து குணுக்கு. குணுக்குன்னு சொல்லுவாங்க. ஆந்திரா டிஷ் இது. இது ரொம்ப நல்ல மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும். இது பாருங்க, ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் சும்மா குட்டி குட்டியாக போடணும், அவ்வளோதான். இது ரொம்ப கொரன்னு அரைச்சிருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மொறுன்னு இருக்கும். இது வந்து வெறும் பாசி பருப்புலையும் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வேகும். இதை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பெருங்காயம் தான் ரொம்ப நல்ல வாசனையாக. பெருங்காயம், இதில் வரமிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது 3 தான் அதில் சேர்க்கணும். இந்த வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. நல்லா பெருங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா கூடவே நம்ம சேர்த்து வைக்கணும். லேசாக நம்ம வந்து விடணும். அடியில் ஒட்டி இருந்துச்சுன்னா இது மேலே லேசாப்பில் எடுத்து விட்டோம்னா நல்லா வந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது மழை காலத்தில் வந்து இது செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதை விடவும் இன்னும் சின்னதாக போடுவாங்க. குட்டி குட்டியாக, இன்னும் குட்டி குட்டியாக இருக்கணும். நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். அது இல்லை, அந்த கருவேப்பிலையோடைய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பெருங்காயமும் கருவேப்பிலையும் தான் இதுக்கு முக்கியமாக. நல்லா அந்த சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துட வேண்டியதுதான் நம்ம. அடுத்து இது போடும்போது இதை குட்டி குட்டியாக போடுவோம். குட்டியாக போட்டு எவ்வளோ பெருசாக வந்துருச்சு. அவ்வளோதான். எடுத்துருவேன். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப குட்டியாக போட்டு பார்ப்போம்.
அவ்வளோதான். ரொம்ப இருந்ததை விட இப்போ ரொம்ப குட்டியாக போட்டிருக்கேன். நல்ல வாசனை, அந்த பெருங்காயமும் கருவேப்பிலையோடைய வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட். எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா வேகட்டும். எடுத்தது பாருங்கள், எடுத்து பிடிச்சி பார்ப்போம். கொஞ்சம் சூடாக ஆறி இருக்கு பாருங்க. மேலே இருக்கிற நல்லா கிரிப்பும் நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்குது, சுடுது. இதை செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லா குணுக்கும் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட். பாருங்கள், ரொம்ப நல்ல கிரிஸ்பாக இருக்கும், எல்லாம் மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள்.